வணக்கம் பிரதர். இப்போ வந்து நீங்கள் என்ன கேட்டுக்கிறீங்கன்னா, சிம்மராசி மக நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கும் சிம்மராசி பூர நட்சத்திரத்தில் பிறந்த பையனுக்கு வந்து பொருத்தம் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து பொருத்தம் இருக்கும். ஏன் அப்படின்னா, ஸோ இங்கே ராசி தான் ஒரே ராசி, பட் வந்து நட்சத்திரங்கள் வந்து வேறு. ஸோ சிம்மம் மகம், சிம்மம் பூரம். அப்போ அடுத்தடுத்து நட்சத்திரம் மக நட்சத்திரமாக வரும், ரெண்டாவது நட்சத்திரம் பூரமாக வரும். சரிங்களா? அப்போ இதில் வந்து வந்து உங்களுக்கு தின பொருத்தம் இருக்குது, அப்புறம் வந்து யோனி பொருத்தம் இருக்குது, ராசி பொருத்தம் இருக்குது, ராசி அதிபதி பொருத்தம் இருக்குது, நாடி பொருத்தம் இருக்குது, ரஜ்ஜி பொருத்தம் இருக்குது, மேஜர் ரஜ்ஜி பொருத்தம், மாங்கல்ய பொருத்தம் இருக்குது. அப்போ 10க்கு 6 பொருத்தம் இருக்குது. மீதி 4 பொருத்தம் இதில் இல்லை. கன பொருத்தம் இல்லை, மகேந்திர பொருத்தம் இல்லை, சிறுதி தீர்க்க பொருத்தம் இல்லை, வசிய பொருத்தம் இல்லை. இதில் ஏன் இந்த பொருத்தங்கள்லாம் இல்லை அப்படின்னா, கணம் இல்லை அப்படிங்கும் போது வந்து கருத்து வேறுபாடு வரும். ஒரே ராசியாக இருக்கிறதுனால வந்து அந்த திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வாழ்க்கை நல்லதாக இருக்கும். ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் கருத்து வேறுபாடுகளை உண்டு பண்ணி விட்டுரும். ஏன்னா ஒரே ராசினா இவங்க யோசிக்கிற மாதிரி தான் அவங்களும் யோசிப்பாங்க, அவங்க யோசிக்கிற மாதிரி இவங்க யோசிக்கிறதும் ஒரு கடத்துக்கு மேலே வந்து கருத்து வேறுபாடுகளை உண்டு பண்ணி விட்டுரும். அதனால் கொஞ்சம் மனஸ்தாபங்கள், கொஞ்சம் சண்டை சச்சரவுக்குள்ளே வருவாங்க. அப்படியே அவங்க வாழ்ந்தால் கூட ஏதோ ஒரு ஆள் விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்கும் பட்சத்தில் ஒருத்தவங்க பேலன்ஸ் பண்ணுவாங்க. 2 பேருமே விடாப்பிடியாக இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் சண்டை சச்சரவு தான். பர்டிகுலராக ஒரு சிலருக்கு அப்படி இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து பேலன்ஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து பேலன்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு வந்துடுவாங்க. அதுபோல் வந்து சிறுதி தீர்க்கம். அதே தான் சிறுதி என்பது வந்து சேம் வந்து இந்த நட்சத்திரத்துக்கு வந்து 2வது நட்சத்திரமாக வர்றதுனால வந்து கொஞ்சம் குறைந்து காணப்படுது. அப்போ இந்த இதில் ஆண் வாழ்க்கை செல்கியும் பெண் வாழ்க்கை கொஞ்சம் செல்வ செழிப்பாக இருக்காது, அது ஒரு பிரச்சனை இருக்கும். அப்போ அது ஒரு மைனராக இருக்குது. மேஜர் வந்து உங்களுக்கு வந்து வசியம் வராது. ஏன் வசியம் வரல அப்படின்னா, இந்த சிம்மராசி வந்து 2மே வந்து ஆண் ராசியாக வர்றதுனால, இப்போ எப்படி நம்ம வசியம்னாலே என்ன, வசியம்னாலே வந்து ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணும், ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணும், நம்ம அப்படி தானே ஒரு வசியம் பார்ப்போம். ஒரு பெண்ணை பார்த்து ஒரு ஆண் வசியப்படுறதும், ஒரு ஆணை பார்த்து ஒரு பெண் வசியப்படுறதும், அதுதான் வந்து ஒரு தீர்க்கமான பொருத்தமாக இருக்கும். அப்போ அந்த வசியம் என்பது வந்து இது திருமணம், ஆசைறது, மோகம் 30, அதுக்கப்புறம் வந்து இவங்க தான் எனக்கும் அவ்வளோதான், சரி ரைட்டு, ஏதோ கடமைக்கு வாழ்கிறோம், கடமைக்கு பேரண்ட்ஸ்காண்டி வாழ்கிறோம், அந்த மாதிரி கான்செப்ட் கொண்டு வந்துடும். அப்போ பொருத்தம் மேஜராக இருக்குதா அப்படின்னு கேட்டால், திருமணம் பண்ணுறதுக்குரிய ரஜ்ஜி பொருத்தம், மாங்கல்ய பொருத்தம் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி ஜனன ஜாதகம்னு ஒன்று ஒத்துழைக்கும். ஸோ இப்போ இது வந்து மேஜர், இது வந்து ஒரு கூற்று தான். ராசிக்கு இந்த பொருத்தம் இருக்குது அப்படின்றத நீங்கள் நினைவில் வச்சுக்கலாம். ஆனால் உங்களோட ஜனன ஜாதகம், இந்த பெண்ணுக்கு ஒரு ஜனன ஜாதகம் இருக்கும், ஆணுக்கு ஒரு ஜனன ஜாதகம் இருக்கும். இந்த 2 பேர் ஜனன ஜாதகத்துலேயும் வந்து தோஷங்கள் எதுவும் இல்லை, 2 பேர் ஜாதகம் சுத்த ஜாதகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தாராளமாக நீங்கள் திருமணம் பண்ணி வைக்கலாம், தாராளமாக அவங்க வாழலாம். ஒரு வேளை இந்த இது இருந்தும் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தோஷம் பெற்று ஒரு ஆளுக்கு தோஷம் பெறாமல் இருந்துச்சு அப்படின்னா மிஸ்டேக்ஸ் பண்ணும். அது எப்படின்னா, ஆஃப்டர் 60-90 நாளில் உங்களுக்கு வந்து அந்த சிம்டம்ஸை காட்டும். இதுக்கு மேலே வாழ முடியாது, இதுக்கு மேலே தொடர முடியாது, ஒத்து வராது அப்படின்ற ஒரு கருத்து வேறுபாடுகளை உண்டு பண்ணும். இது வந்து எல்லாத்துக்குமே நடந்திருக்கா அப்படின்னு கேட்டால், பர்டிகுலரான பீப்புள்ஸுக்கு வந்து அதில் வந்து பிரச்சனைகள் இருப்பாங்க. அதுதான் இதோட பொறுத்த டீட்டெயில். ஏன் அப்படின்னா, நல்ல ஜாதக அமைப்பில் உள்ளவங்க நல்ல விதமாகவே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. நல்ல ஜாதக அமைப்பு இல்லாதவங்க வந்து கொஞ்சம் சண்டை சச்சரவில் பிரிந்து மனசு அவங்களோட இருப்பாங்க. மற்றபடி பொருத்தம் இருக்குதா இல்லையான்னு கேட்டால், ராசிக்கு நட்சத்திரத்துக்கு பொருத்தம் இருக்குது, அவ்வளோதான். பட் வந்து ஜனன ஜாதகத்தையும் பார்த்துக்கிடணும் அப்படின்றதுக்கு தான் இவ்வளவு தூரத்துக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருக்கேன். இதை நினைவில் வச்சுக்கோங்க. அதன்படி அவங்கள நீங்கள் ட்ராவல் பண்ணுறது நல்லது. சரிங்களா?